ஹாய் எல்லாத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஆடி 18. ஸோ இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் ஆடி 18க்கு நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட கலெக்ஷன் ஒவ்வொன்றும் பார்க்க போறீங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு நாள், அது ஒரு 3 மொத்தம் 7 எடுத்திருக்கேன். சரிங்களா, 7ல் இப்போ 4 ட்ரெஸ் மட்டும் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 3 காட்டுறேன். அது ஒன்று ஃபர்ஸ்டே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நான் போட்டேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேங்க, வேற எதுவுமே போடல. லிப்டிக் மட்டும் வாட்டர் ப்ரூஃப்ங்கிறதுனால அப்படியே இருக்கு. ஸோ இப்போ புலம் ரெடி டு கோ. ஃபர்ஸ்ட் கலர் நம்ம எது போட போறோம் அப்படின்னு பாருங்க. இத்தனை கலர் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இதுதான் வேர் பண்ண போகிறேன். சரிங்களா, மாத்திட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ செகண்ட் ட்ரெஸ் போய் போட்டு வந்தாலாம் வேறு லெவல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வெளியே பார்க்குறதோட உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஃப்ரில்லும் பார்த்தீங்கன்னா ஓவராக கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் போட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் டாப் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது நம்பர் 2. ஸோ இதோட இது பாருங்க, அவுட்லுக்கு வேற லெவலில் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் வெளியோட உள்ள பார்க்கும் போது அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப விசிபிளா தெரியுது. சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கு இந்த இயரிங்ஸ் கரெக்டா இருக்கு. ஆனா நான் இயரிங்ஸ் மாத்தி எல்லாமே கரெக்டா போடல. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பஃப் கொடுத்துருக்காங்க, கீழே எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா த்ரெட்டும் இருக்கு. ஸோ பிளாக் லவ்வருங்க, நான் பிளாக் ரெட் லவ்வர். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. நிறைய கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வெயிட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா 3வது டாப்பு. ஸோ இது வேற லெவல்ல இருக்கும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக தூக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. நெக் வி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக். எப்பயும் சொல்ற மாதிரி தான், உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஷேடுக்கு நல்லாவே எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு டாப் கலெக்ஷன் எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம கீழே லெக்கின்ஸோ இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது கீழே வேர் பண்ணா கூட. இப்பெல்லாம் நிறைய கீழே மாடலாக வந்துருச்சு. ஜீன்ஸ் டைப்ல கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப் வேற லெவல், அதுதான் இன்னைக்கு போட போறேன். சரி, ஓகே காய்ஸ், சடார்னு போயிட்டு தவிர ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னும் கடையில் வச்சிருக்கேன் இன்னும் 3 டாப்ஸ், அதுவுமே போடுவேன். சரி, நான் போறேன். ஸோ இன்னைக்கு நான் இதுதான் வேர் பண்ண போறேன். ஸோ இந்த டாப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
இது வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பு. பின்னாடி வந்து இந்த மாதிரி பெல்ட் கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவும் வந்து இந்த இடத்துல பஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் இருக்குது. பாப்கார்ன் மெட்டீரியல். ஸோ இதுக்கு இந்த இயரிங்ஸும் மேட்சாக இருக்குது. கீழே வந்து நம்ம ஜீன்ஸ் வேர் பண்ணோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி நான் ஆடி 18 அன்னைக்கு போட போகிறேன். ஸோ இது கீழே வந்து நம்ம ஜீன்ஸோ இந்த மாதிரி வேர் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த 4 ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது சொல்லுங்கள். இன்னும் கடைக்கு போயிட்டு இன்னும் 2 செட் இருக்குது, அதுவுமே 3 செட் இருக்குது, அதுவுமே போட்டு காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 5வது ட்ரெஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நல்லா மிடி டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஃப்ராகா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லாங் டைம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு ஷார்ட்ஸ்க்காகவே நம்ம ஒரு இது எடுக்கிறோம் அப்படிங்கும் போது இது வந்து கம்ஃபர்டபுளா வேர் பண்ற அளவுக்கு நல்ல ஃபிட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கழுத்து தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதான் ஃபுல் சைஸ். நெக்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா அடுத்த ட்ரெஸ். ஸோ இது வந்து 6வது. சரிங்களா? ஸோ இதோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். இந்த சைஸ் வந்து எனக்கு இதுல சைஸ் இல்லாதங்கிறதுனால எடுத்தாச்சு. ஸோ எனக்கு வந்து பிளாக் லவ்வருங்கிறதுனால எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கனால எடுத்தாச்சு. ஸோ இதுலயுமே கை லென்த்து, கையிலேயே எல்லாத்துலயும் லென்த் வச்சிருக்கோம்னா. ஸோ அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி வந்து இது ஸ்கைப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மள இன்னும் குட்டையா இருக்கிறவங்கள நட்டையா கட்டுற மாதிரி காட்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிளாக், ஒயிட், ரெட்டு இந்த மாதிரி காம்பினேஷன் தான் என் ஃபேஸ்க்கு நல்லாவே செட் ஆகும். இதுவுமே ஜீன்ஸ் கூட வேர் பண்ணலாம். இப்ப நான் வேர் பண்ணிருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஏன் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் மோஸ்ட்லி என்னோட ஃபுல் ஹேண்ட் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டேன் ஆகாது, 2வது வந்து நம்ம ரொம்ப பப்ளி மாதிரி இருந்தாலும் ஸோ ஸ்லிம்மா காட்டும். சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் மாத்திட்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல நாட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே கட்டிக்கலாம். இதுமே நம்ம வந்து ஜீன்ஸ் இந்த மாதிரி கூட தான் வேர் பண்ணிக்கணும். அழகா இருக்கு. லெகின்ஸோடய வேர் பண்ணிக்கலாம். இதுவுமே எனக்கு ஃபுல் ஹேண்டு. இந்த ஹேண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கிட்ட கொண்டாந்து கட்டுறேன் பாருங்க. ஸோ பாக்குறதுக்கே நல்லா லுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலயுமே ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஃப்ரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக்கே வந்து பாத்தீங்கன்னா போன்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேர்ல பார்க்கும்போது அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. சரிங்களா? இது இருக்குன்னு சொல்லுங்க. இதுல எல்லாமே நான் போட்டோஸ் எடுப்பேன். போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் போடுறேன், பாருங்க. மெயின் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஃபுல் ஹேண்ட் தான். சரிங்களா? இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு டேன் ஆகாது. 2வது எல்லாமே நம்மளுக்கு எப்படி சொல்றது, இங்கேயும் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து லேடிஸ்க்கு தெரியும், நிறைய விஷயத்த வந்து கவர் பண்ண முடியும். நம்ம சோசியல் மீடியால இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கும் போது கழுத்து இவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து
இப்படின்னு இது பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இதாயிரும். ஸோ நம்ம ஜாபுக்கும் வந்து நம்ம வந்து ஷால் போட்டுட்டு இழுத்து இழுத்து போத்திட்டுலாம் இருக்க முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி மேல இருக்கிற நெக்குனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு மெரூன், போன்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல, மெரூன், பிளாக், ப்ளூ, ஒயிட் இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜீன்ஸ் கூட வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல் இருக்கும். ஜெகின்ஸ் கூட வேர் பண்ணலாம். ஸோ கம்ஃபர்டபுள் தான். ஸோ இப்போ நான் அந்த ட்ரெஸ், பழைய ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வேர் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த 4 ட்ரெஸ்ல ஃபைனலா இதுதான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெகின்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி பெல்ட், ஹிப் பெல்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹிப் பெல்ட் எடுத்து நான் இங்க கவர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து நல்லா சூட்டபிள் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ ஃபைனலா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எது நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ எல்லாமே நான் கிட்ட இல்லாத கலரும் இல்லாத டிசைனும் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு கைஸ். கிளாத்தும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹாப்பி. எல்லாத்துக்கும் இன்னைக்கு டே வந்து ஆடி 18 அன்னைக்கு எடுக்கிறேன். பாய் எல்லாத்துக்கும். என்னோட ட்ரெஸ்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பேக் சைட் பாருங்க, இப்படித்தான் இருக்கிறேன். ஓகேங்களா? வேற லெவல். பெல்ட் கட்டியிருந்தா இந்த இடம் வந்து நம்மளுக்கு டைட்டா இருந்திருக்கும். பெல்ட் இங்க போட்டுக்கிட்டதுனால எனக்கு வந்து இந்த இடம் லூஸா இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து இங்க டைட்டா இல்லாம இருந்தாவே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே அம்முக்குட்டீஸ், என்னோட ட்ரெஸ்ல ஏதோ சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்கள்கிட்ட சொன்னதுல. பாய்.